சிஸ்டருக்கு கட்டு பிளேட் அடிக்க போகிறோம். பள்ளமேட்டில் போகும்போது வண்டி ரொம்ப மடியுது, சடனாக கட்டு அடிக்க போதில்லை, பேசஞ்சர் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அதனால தான் அப்படியே போகிறப்போ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த வேலை. சரி, அதான் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த அண்ணனும் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அசோக் கிட்ட இருக்கோம். நான் மீதியே போகிற வழியில் சொன்னேன். கஷ்டத்துக்காக பண்ணுறாங்க. ஒரு சிலர் இந்த தொழிலை ப்ரொஃபஷ்னலாகவும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த தொழிலை ஜாலிக்காக அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த தொழிலை ரொம்ப தனக்கு பிடிச்சி லவ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் நான் வந்து ரெண்டு. ஒன்று வந்து இதை நான் பிடிச்சி லவ் பண்ணி இந்த தொழிலை நான் ஏற்றுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மிடில் கிளாஸ் லைஃப்னு சொல்லுவாங்க, அந்த வரிசையில் நானும் ஒருவன். என்னதான் டூட்டி வந்ததுன்னு சந்தோஷமாக போனாலும் கூடயே பின்னாடியே ஒரு செலவும் ஒன்று வந்துருக்கு வேறு. அதை என்னத்தன்னு சொல்கிறது, பின்னாடியே கூடிய ஒரு செலவு ஒன்று ஆயில் சர்வீஸ் செலவு வந்துடும், இல்லைன்னா அந்த கிளச்சு பிளேட்டு சீட் பெல்ட் போடலன்னு இருக்கிற தூரம் தான் 50 கிலோமீட்டர்லாம் சிட்டி இருக்குது. நீங்கள் சீட் பெல்ட் போடணும், கொஞ்சம் நான் பெரிய ஒரு மொத்தத்தில் சீட் பெல்ட் போடல. ப்ளீஸ் இப்போ நம்ம போகிற இடம் வந்து அசோக் இருப்பேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே சொல்கிறேன், பதிவு பண்ணுவேன். கேட்டு பார்த்தேன், எங்கே கட்டு பிளேட் நல்லா கட்டுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம பர்சனல் ஒர்க்காக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் டீபோர்ட் சர்வீஸ்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியது. ஒரு 4-3 இடம் விசாரித்தா தான். நான் கஸ்டமர் நம்ம கூப்பிட்டு போகிறதுனால அந்த விஷயத்தில் நம்ம மணி பார்க்குறது, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். டிஎன் வண்டிக்காரனுடைய பெரும் பஞ்சாயத்து அந்த இதில் ஏற்றி வண்டி வேற நீங்கள் வேண்டி பார்த்துருக்கலாம் போல சார். என்ன சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், பஸ் வந்து அழைச்சி விட்டோன்னா என்ன கேட்குறேன். வந்து இப்போ நம்ம அசோக்ல போகிற இடம் வந்து 10 பேர் வந்து நல்லா சொன்னாங்க, ஒர்க்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பொதுவாக அவர்கிட்ட வச்சிங்கன்னா அவர்கிட்ட அவர்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் கை வைக்க வேண்டிய வேலை கிடையாது. முறையாக வந்து தனியாக தான் செய்கிறேன்றது. அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல. நான் அடிக்கணும், பிளேட்டு பிடிக்கணும், அந்த நெட்டு கரெக்டாக மாட்டணும், வண்டியில் ஃபிட்டிங் போடணும், ஜாக்கி ஏற்றணும், இவ்வளோ வேலை இருக்குது. இவ்வளோ வேலையாக ஒரு வண்டியாக செய்கிறேன்ற அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியப்படும். பட் ஆனால் இவங்க விசாரிக்கும் போது வெளியே போகிறதுனால ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. அதனால தான் இங்கேயே பண்ணலாம் ஒரு முடிவு பண்ணேன். வந்து
கோயில் இருக்குமா, அந்த கோயில்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. போவோம். நமக்கு எப்படியா இருந்தாலும் நமக்கு வேலை முடியும். திரும்ப ஒரு வேலை பார்க்குறேன்னா திரும்ப அந்த வேலையை நம்ம கை வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வேலைக்காரர்கிட்ட போய் தான் நம்ம வேலை பார்க்க விடணும், வேலையும் கற்றுக்கணும். நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒரு இதை கொடுக்குறாங்கன்னா திரும்ப நம்ம கிட்ட வரும்போது ஒன்று நம்மளை தேடி வரணும். இதை நான் சொல்றது எந்த விதத்தில் சொல்றேன்னா, நம்ம செஞ்சு கொடுத்த தொழிலால் நம்ம செஞ்சு கொடுத்த வேலையால் நம்ம கிட்ட வந்து அவங்க நம்மளை தேடி வரணும். அவங்க வேலை சுத்தமாகுதுன்னா அப்படி இன்னொன்று, நம்ம செஞ்சு கொடுத்த வேலையால் மற்றவங்க நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணணும். இவர்கிட்ட போனால் வேலை சுத்தமாக இருக்கும்ப்பா, ஒரு 2-3 வருஷத்துக்கு கை வைக்கிற வேலை இல்லை, அந்த 2-3 வருஷம் உனக்கு ப்ராஃபிட்டு. மற்றவங்ககிட்ட அந்த மாதிரி 4-5 பேருக்கு விசாரிக்கும் போது ஒரு பேரை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், எனக்கு இந்த மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி தான் அப்படிலாம் பண்ண வராது. சரியா? நம்ம சாதாரண லோக்கல் பைக் எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அதை சாதாரணமாக தான் எனக்கும் பேச வரும். இவனுங்களை மாரி அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசுறதுலாம் நமக்கு சுத்தமாக வராது. ஓ வாவ், நீ இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நமக்கு சுத்தமாக வராது. நான் எங்கே போகிறேன்னா அதுதான், நான் இங்கே வந்துக்கிறேன், நமக்குன்னா அதை தான் நம்ம பண்ணணும். அடுத்தவங்க அதை பண்ணுறான்றதுக்காக நம்மளும் அதை பண்ணால் டேஸ்ட்டு. அப்புறம் நீங்கன்றதுக்கு ஒரு அடையாளமே எல்லாம் போயிடுமே. நான் சொல்கிறது புரியுதா? நமக்குன்னு ஒரு சில அந்த ஒரு சின்னதாக ஒரு விஷயம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நல்லா பேசுவோம், பசங்க இருக்கும்போது அந்த சுற்றி இருக்கிற அந்த மனசில் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒன்று நீங்களாக தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் பேசிக்காகவே ரப்பர் வாயன், தொண பேசினே இருப்பேன். அது இதுன்னு கிடையாது. யார் எங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆனாலும் நான் பட்டுன்னு பேசிடுவேன். அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. இருங்க, அவர் கால் பண்ணிட்டு வரேன். அது தெரியுதா? இங்கேருந்து பிளர்ராக தெரியும். அந்த கோவில் வந்து சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். பல்லவ ஹாஸ்பிட்டல் அந்த ரோட்டில் வந்தீங்கனாலே வடபழனி டு அசோக் பில்லர் போகிற வழியில் பல்லவ ஹாஸ்பிட்டல்னு ஒரு ரோடு லெஃப்டில் வரும். அந்த லெஃப்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா நடு ரோட்டில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு, கோயில் கிட்ட போகிறேன், கோயில் தெரியுதா? அந்த கோயிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஆனால் அந்த அண்ணன் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், பையனை ஸ்கூலில் விட போயிருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்போ ஃபுல் ப்ரொட்டஸ்டோட தான் இருக்கிறீங்க, ஃபுல் பாடி கட்ஸா? இப்போ அவங்க லஞ்சம் போடல கரெக்டாக.
இந்தமாரி நான் மட்டும்தான் வச்சுருப்பேன் போல். தயவுசெய்து வண்டி ஓட்டுற எல்லாரும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன், அடிக்கடி செக்கப் போவோம்.